Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants என்ற லெசனில் Applications of Matrices, Matricesோட அப்ளிகேஷனில் ஒன்றான Solving System of Linear Equation, அதாவது லீனியர் ஈக்குவேஷனோட சிஸ்டம், கொஞ்சம் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தியரி டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு மெத்தடான மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அந்த மெத்தடை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ், அதாவது இங்கே மேட்ரிசஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், அதாவது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அந்த தியரி பார்ட்டு தான் என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், இந்த மேட்ரிசஸ் அப்புறம் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, இது எல்லாத்துலேயுமே முக்கியமான அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா சால்விங் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். கொடுத்துருக்கிற 2-3 ஈக்குவேஷனை வச்சு நம்ம அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான். System of linear equation arises as mathematical models of several phenomena occurring in biology, chemistry, commerce, economics, physics and engineering. அப்போ நிறைய ஃபீல்டில், இப்போது இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸு, இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் நிறைய நிகழ்வுகள் நமக்கு நடக்கும். அந்த நிகழ்வுகளோட மேத்தமெட்டிக்கல் மாடலை நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனாக கொண்டு வந்து அதுக்கு சொல்யூஷன் எழுத போகிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், அனாலிசிஸ் ஆஃப் சர்க்யூட் தியரி, இந்த சர்க்யூட் தியரி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, அனாலிசிஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட் மாடல்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட அனலைஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நமக்கு எல்லாத்தையுமே ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக நம்ம கொண்டு வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அப்போது நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுக்கு நம்ம எப்படி லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, த மீனிங் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அப்போது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட மீனிங் கீழே உள்ள இந்த இதை ரீட் பண்ணும்போது நமக்கு தெரியும், அண்டர்ஸ்டுட் ஆகும். பை ஃபார்முலேட்டிங் எ மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் அ சிம்பிள் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், ஒரு சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமை எடுத்து அதோட மேத்தமெட்டிக்கல் மாடலை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ 3 persons இருக்காங்க, ஏபிசி. அவங்க எங்கே போகிறாங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. போயிட்டு சம் பிராண்ட்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் சுகரை வாங்கிக்கிறாங்க. பர்சன் ஏ என்ன வாங்குறாருன்னா 5 kilogram ஆஃப் ரைஸ், 3 kilogram ஆஃப் சுகர் வாங்கிக்கிறாங்க. வாங்கி அதுக்கு டோட்டலாக 440 rupees கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பர்சன் பி 6 kilogram ஆஃப் ரைஸ் வாங்குறாங்க, 2 kilogram ஆஃப் சுகர் வாங்கி 400 பே பண்ணுறாங்க. சி 8 kilogram ஆஃப் ரைஸு, 5 kilogram ஆஃப் சுகர் வாங்கிட்டு 720 பே பண்ணுறாங்க. இதை நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலாக என்ன செய்ய போகிறோன்னா மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் per kilogram of rice and the price of per kilogram of sugar, அந்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது எக்ஸுன்றது என்னென்னா ப்ரைஸ் இன் ருப்பீஸ் பர் கிலோகிராம் ஆஃப் ரைஸ். அப்போ ரைஸோட 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்றத நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஒய்ன்றது என்னென்னா ப்ரைஸ் இன் ருப்பீஸ் பர் கிலோகிராம் ஆஃப் சுகர், அது 1 kg சுகரோட ப்ரைஸை தான் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பர்சன் ஏ என்ன வாங்குறாரு, 5 kilogram ஆஃப் ரைஸ், 3 kilogram ஆஃப் சுகர் வாங்கி 440 கொடுத்தாங்களா. ஸோ 5 kilogram ஆஃப் ரைஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ 5 kilogram இன்று 1 kilogramக்கு எவ்வளோ ரூபா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் 3 kilogram சுகர் வாங்கிக்கிறாங்க, 3 kilogram சுகர் 3 kilogram வாங்கியிருக்காங்க. அப்போ 1 kgக்கு நம்ம எவ்வளோ ரூபான்னு எடுத்துக்கிட்டோம், ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். டோட்டலாக அப்போது இது 5xன்னு என்ன அர்த்தம், ரைஸோட அமௌண்ட்டு. 5 kg வாங்கியிருக்காங்க, 1 kgக்கு எக்ஸுன்னா 5 kgக்கு எவ்வளோ 5x.
1 kgக்கு ஒய் ப்ரைஸ் வந்து 1 kg சுகருக்கு ஒய் தான் அமௌண்ட் அப்படின்னா 3 kg சுகருக்கு 3y. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டலாக 440 அவர் பே பண்ணியிருக்கார். ஸோ 440 அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் என்ன செய்ய முடியுது, நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுது. இதே மாதிரி பர்சன் பி, பர்சன் சி. பர்சன் பி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 6 kg ஆஃப் ரைஸ், 2 kg ஆஃப் சுகர். ஸோ 6x ப்ளஸ் 2 சுகர் வந்து எவ்வளோன்னா 2 kg. ஸோ ப்ளஸ் 2y எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, ஸோ 400 ஈக்குவல் டு 400 போட்டிருக்கோம். பர்சன் சி என்ன பண்ணியிருக்காங்க, 8 kg ஆஃப் ரைஸ், 5 kg ஆஃப் சுகர். 8 kg ஆஃப் ரைஸ், 5 kg ஆஃப் சுகர், டோட்டலாக 720 பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் திஸ் we can easily form 3 equations. 3 ஈக்குவேஷன்ஸை ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. இனி என்ன பண்ணுறோன்னா, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போது கொடுத்துருக்கிற இந்த மேலே உள்ள ஈக்குவேஷனில் வேல்யூ ஆஃப் எக்ஸும் வேல்யூ ஆஃப் ஒய்யும் ஒரு ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணாமல் எல்லா ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும். இப்போ நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா இதில் போட்டாலும் எனக்கு 440 ஆன்சர் வரணும். இதில் அப்ளை பண்ணும்போதும் 400 வரும், இதில் அப்ளை பண்ணும்போதும் 720. அப்படின்னா என்ன அர்த்தம், ரைஸோட விலை சேம், சுகரோட விலையும் சேம் தான், ஆளுக்கால் மாறவே இல்லை, சேம். எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் விச் சாட்டிஸ்ஃபை ஒன் ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எக்ஸ்ஒய்யோட வேல்யூ வந்து மற்ற எல்லா ஈக்குவேஷனையும் என்ன செய்யணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் விடக்கூடாது. ஸோ இதுக்கு எக்ஸ்ஒய் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதே எக்ஸ்ஒய் வேல்யூ இந்த ஈக்குவேஷனையும் என்ன செய்யணும்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், the equations are to be satisfied by the same values of x and y simultaneously. எல்லாத்துக்கும் இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் xy வேல்யூ சேமாக தான் இருக்கணுன்றாங்க. if such values of xy exist, அந்த மாதிரி xy வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆச்சுதுன்னா அதை தான் என்ன சொல்கிறோன்னா சொல்யூஷன் ஃபார் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. In the 3 equations, x and y appear in the first degree only. இந்த 3 ஈக்குவேஷனுமே எக்ஸும் ஒய்யும் ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரியில் தான் இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னோ ஒய் ஸ்கொயர்னோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எக்ஸ் ஒய் அப்பியர் இன் ஃபர்ஸ்ட் டிகிரி ஒன்லி. ஹென்ஸ் தே ஆர் செட் டு ஃபார்ம் a system of linear equation in 2 unknowns xy. அதனால் இது வந்து எனது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் நமக்கு தெரியாத அன்னோன் எத்தனை, 2 மட்டும்தான். எக்ஸ் தெரியாது, ஒய் தெரியாது. தே ஆர் ஆல்சோ கால்டு, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். அதாவது லீனியர் ஈக்குவேஷன்னா என்னது, அதில் ஸ்கொயர் டேர்ம் வராமல் ஒன்லி எக்ஸ் ஒன்லி ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அந்த மாதிரி எந்த டேர்மும் இல்லாமல் அது லீனியராக இருக்குது. ஸோ அதுதான் லீனியர்னு சொல்லுவோம். சைமல்டேனியஸ்னால் என்ன அர்த்தம், எல்லாம் கொடுத்துருக்கிற 3 ஈக்குவேஷனுக்கும் இந்த எக்ஸ்ஒய் வேல்யூ ஷுட் சாட்டிஸ்ஃபை. 3 ஈக்குவேஷனுக்கும் அந்த எக்ஸ்ஒய் வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா சைமல்டேனியஸாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால தான் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 unknowns xy அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து the equation represent 3 straight lines in 2-dimensional analytical geometry. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனுமே இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இதுக்கு நம்ம நார்மலாக எக்ஸ்ஒய்க்கு நம்மளாக ஒரு வேல்யூ 1 1 1 2, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ, அந்த மாதிரி சும்மா நம்மளாக ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணும், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணும், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணும். அதாவது 3மே ஒரு 2 டைமென்ஷனல் கிராஃபில்
2D இந்த மாதிரி பேப்பரில் இருக்க ஸ்பேஸ் கிடையாது, 3D கிடையாது, ஒன்லி 2D. இந்த மாதிரி பேப்பரில் நம்மளால் வரைகிற ஒரு கிராஃப் 2Dயில் என்னது ஒரு 3 ஸ்ட்ரைட் லைனை என்ன செய்யுதான் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றாங்க. In this section we develop methods using matrices to find solutions of system of linear equations. இந்த system of linear equationக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? யூஸிங் மேட்ரிசஸ். அப்போ இப்போ நம்ம படிச்சுட்ருக்கதே அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸோட அப்ளிகேஷன் தான் படிச்சுட்ருக்கோம். அப்போ இந்த கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷனை எல்லாம் நம்ம என்னவா மாற்ற போகிறோம், மேட்ரிசஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் அதிலேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அங்கே என்ன பார்த்தோம், XY அப்படின்னு 2 அன்னோனில் உள்ள ஈக்குவேஷன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம். இங்கே என்னென்னா சிஸ்டம் ஆஃப் M லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அதே மாதிரி அங்கே 3 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். 3 ஈக்குவேஷன்ஸ் 2 அன்னோன் x,y என்ற 2 அன்னோன் வச்சு பார்த்தோம். இங்கே M லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 1 2 அப்படி போய் M ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும். M லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அன்னோன்ஸ் எத்தனைன்னா n அன்னோன்ஸ். அங்கே XYன்னு 2 அன்னோன் தான் பார்த்தோம். இங்கே n அன்னோன்ஸு. ஸோ x1 தெரியாது, x2 தெரியாது, x3 தெரியாது, போய் xn தெரியாது, n அன்னோன்ஸ் தெரியாது. அந்த மாதிரி ஈக்குவேஷனை எடுத்திருக்கோம், ஜென்ரல் ஃபார்மெட்டில் எடுத்திருக்கோம். அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி தானே. ஸோ a11x1 + a12x2 + a13x3 அப்படி போய் a1nxn. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்றனால a1 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1 1 1 இருக்கும். a11 x1 ப்ளஸ் அடுத்து a12 x2 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, a21 x1 a22 x2 ப்ளஸ் a23 x3 ப்ளஸ் a2n xn ஈக்குவல் டு b2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து போய் mth ஈக்குவேஷன் am1 x1 ப்ளஸ் am2 x2 ப்ளஸ் am3 x3 ப்ளஸ் amn போய் amn xn ஈக்குவல் டு bm. இந்த பக்கம் நம்பர் வந்துச்சுல்ல, அதான் b1 b2 b3 அந்த அமௌண்ட்டு போட்டால 400 720 அந்த மாதிரி அதுதான். இதில் இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, கோஎஃபிஷியன்ஸ்னால் என்னது, எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர், அங்கே XYக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர். இந்த aij ஐ எதுலேருந்து எது வரை வேரி ஆகும், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 2, mth ஈக்குவேஷனுக்கு m வரைக்கும் ஃபஸ்ட் நம்பர் இருக்கும். ஸோ aij இந்த ஐன்றது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஈக்குவேஷனோட கவுண்ட்டு. ஸோ i ஈக்குவல் டு 1 to m தான். ஜே பார்த்தோன்னா செகண்ட் இருக்கிற நம்பர் ஜே 1லேருந்து 2லேருந்து 3லேருந்து அப்படியே n வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ ஜே வேரிஸ் ஃப்ரம் 1 to n. இதில் பிகேன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற நம்பர். ஸோ அது ஈக்குவேஷன் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ 1 2 எக்ஸெட்ரா m. ஸோ k1லேருந்து m வரைக்கும் என்ன செய்யுது, வேரி ஆகுது. இது கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இஃப் ஆல் த பிகேஸ் ஆர் 0, இப்போ ரைட் சைடு ஃபுல்லாகவே நம்பர்ஸ் இல்லாமல் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் சைடு இந்த b1 b2 bm எல்லாம் ஈக்குவல் டு ஈக்குவேஷனுக்கு அடுத்து ஈக்குவல் டு 0 கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை அப்படின்னா அது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இது இஃப் அட்லீஸ்ட் 1 பிகே எல்லா டேர்மும் 0வாக இருந்து அட்லீஸ்ட் இந்த b1 மட்டும் 0வே இல்லை, சம் 5ன்ற நம்பர் இல்லை -5 ஏதோ ஒரு நம்பர், மீது எல்லாமே 0, இது மட்டும் ஏதோ ஒன்றாவது 0 இல்லாமல் நான் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இப்போ x1 x2 xnக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. சம் x1 இஸ் ஈக்குவல் டு α1. நம்ம அங்கே ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒன்று கிடைக்குது. x2 ஈக்குவல் டு α2 அப்படி இப்போ xn ஈக்குவல் டு αn அப்படின்ற மாதிரி
ஒரு வேல்யூ கிடைக்குது. இது வந்து என்ன செய்யுதுன்னா இந்த வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஈக்குவேஷன் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சதுன்னா தென் த ஆர்டர்ட் n டியூபிள். இப்போ வரிசையாக சொல்யூஷனை ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். ஆல்ஃபா 1 ஃபஸ்ட்டு x1க்கு, ஆல்ஃபா 2 x2ஓட வேல்யூ போய் xnோட வேல்யூ ஆல்ஃபா n. இதை தான் என்னென்னு சொல்லுவோன்னா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் என்னது சொல்யூஷன். xyயோட வேல்யூ தானே சொல்யூஷன். அந்த முதல்ல நம்ம பார்க்கும்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ தெரியாமல் இருந்துச்சு. இங்கே வந்து x1 x2 xnக்கு வேல்யூ தெரியாமல் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம், அது ஒரு நம்பராக நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதை தான் என்னது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட எய்மே என்னது தான் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். ஓகே, இப்போது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம ஈஸியாக நம்ம இங்கே என்னது மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியும். அதாவது இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மேட்ரிக்ஸாக மாற்றிருக்கோம் பாருங்கள், ஏ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது x1ஓட கோஎஃபிஷியன்ட் A11, x2ஓட கோஎஃபிஷியன்ட் A12, அப்படி போய் xnோட xn கோஎஃபிஷியன்ட் A1n, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் போய் mth ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் எழுதியிருக்கோம். எழுதும்போது நமக்கு எத்தனை ரோ வருது, 1 2 m ரோ வருது. அதே மாதிரி காலம் எத்தனை வருது, 1 2 3 இப்போ n வரைக்கும் வருது. ஸோ m cross n மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். கோஎஃபிஷியன்ட் இது வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 xn. இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நம்ம பண்ணுறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் A இஸ் ஃபார்ம்டு பை, இந்த ஃபர்ஸ்ட் ரோ எப்படி ஃபார்ம் பண்ணோம், x1 x2 x3 xnோட xn அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய x1 x2 x3 xn இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்றாங்க. அதே மாதிரி மற்ற ரோவும் என்ன செய்யணும், இது செகண்ட் ரோ வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் x1 x2 xnோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இதே மாதிரி ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்து ஏன்ற மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ், இதுதான் ஆக்சுவலாக சொல்யூஷன். எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே வந்து என்ன செய்யணும், ஓகே n cross 1 அந்த மாதிரி என்ன செய்யணும், காலம் மேட்ரிக்ஸாக நம்ம என்ன செய்யணும் எழுத போகிறோம். அப்போ தானே நமக்கு இதுக்கு கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இங்கே x1 x2 அப்படியே வந்து xn. இப்போ என்ன செய்வோம், A11ஐயும் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுவோம். A11 x1 ப்ளஸ் A12 x2 ப்ளஸ் A13 x3 ப்ளஸ் கோயிங் ஆன் A1n xn. அப்போ அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். அதனால தான் நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம், காலம் மேட்ரிக்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து x1 x2 xn ஒரு காலம் மேட்ரிக்ஸாக எடுத்திருக்கோம் பை த அன்னோன்ஸ் x1 x2 xn. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ், ஈக்குவேஷனில் ரைட் சைடு இருக்குதுல்ல இந்த நம்பர்ஸ், இதை வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அது என்னென்னா கேபிட்டல் பி. அதுவும் என்ன தான் சேம் அதே காலம் மேட்ரிக்ஸாக என்ன செய்கிறோம் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து m cross 1 இருக்கும் அதோட ஆர்டர். ஏன்னா நமக்கு மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது, m ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ B1லேருந்து BM வரைக்கும் தான் உண்டு. ஆனால் எக்ஸோட பார்க்கும்போது x1 x2 xn வரைக்கும் இருக்கும். அதனால அது n cross 1 அதோட ஆர்டர் n cross 1 இருக்கும். இதோட ஆர்டர் m cross 1 என்ன செய்யும் இருக்கும். ஓகே, இதையும் எழுதியாச்சு கான்ஸ்டன்ட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா AX ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். AX எழுதி சொன்னேன்ல, மல்டிப்ளை பண்ணும்போது அழகாக நமக்கு என்ன வந்துடுது, அந்த ஈக்குவேஷனே வந்துடுது. ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கிற B. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, AX ஈக்குவல் டு B அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன், இஸ் அ மேட்ரிக் ஈக்குவேஷன்.
involving matrices, it is called matrix form of the system of linear equation. அப்போ கொடுத்துருக்கிற அந்த லீனியர் ஈக்குவேஷனை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மேட்ரிக்ஸ் ஃபார்மாக மாற்றி எழுதியிருக்கோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற மேட்ரிக்ஸ் ஃபார்மாக எழுதியிருக்கோம். இதில் ஏன்றது என்னது, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஏன்றது இது ஃபுல்லாகவே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அடுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட இந்த ரைட் சைடு இருக்குல்ல, இந்த பியோட வேல்யூ, அதை ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஏன்ற மேட்ரிக்ஸோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட இந்த பீன்ற மேட்ரிக்ஸை சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். நம்ம காஸ் ஜோர்டன் மெத்தடில் கூட என்ன பண்ணியிருப்போம், ஏன்ற மேட்ரிக்ஸோட அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எழுதுவோம். இது 2x2 மேட்ரிக்ஸ்னால் இது I2 அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் சேர்த்து எழுதுவோம். அதே தான் இங்கேயும் அதே நேம் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். இதை வந்து எப்படி டினோட் பண்ணலான்னா ஏபி இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறோம். ஏ ஆகுமெண்டட் பி. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. இதை நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டுக்கு எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவில் போட்டுக்கணும். கோஎஃபிஷியன்ட்லாம் 2 3 -5 போட்டோமா, 2 3 -5. அடுத்து கீழே செகண்ட் இதில் 7 2 மைனஸ். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் போடணும், ரெண்டாவது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் போடணும், மூணாவது இசட்டோட கோஎஃபிஷியன்ட். இந்த மாதிரி நம்மளை குழப்புறதுக்காகவே மாற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதனால் ரொம்ப கரெக்டாக பார்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, -3. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 7. இசட்டோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 2. கரெக்டாக எழுதியிருக்கணும். அதே மாதிரி தேர்டில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -3, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -8. எழுதிட்டோமா. எழுதிட்டு இங்கே XA எழுதிட்டோம். அடுத்து எக்ஸோட இது என்னது, அன்னோன் இதெல்லாம் எக்ஸு ஒய் இசட். இங்கே X1 Y X2 X3 கொடுக்கல, எக்ஸு ஒய் இசட்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ XY Z போட்டாச்சு. அடுத்து ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் இங்கே நம்ம பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஈக்குவேஷனுக்கு இந்த லெஃப்ட் சைடு XY Z வரணும், மீதி எல்லா டேர்மும் ரைட் சைடு இருக்கிற மாதிரி தானே ஈக்குவேஷன் இருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது +7 இங்கே வரும்போது மைனஸ், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது -7. அதே மாதிரி இது ஈக்குவல் டு இது 17 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது +24. ஸோ ரைட் சைடு வரும்போது -24ன்னு போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் -7, செகண்டில் 17, தேர்டில் -24. ஸோ ஈஸியாக நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு ஈஸியாக ஃபார்ம் பண்ணிட்டோம். இனி அடுத்து சொல்யூஷன் டு எ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இதில் ஒரு கேசஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்படியெல்லாம் சொல்யூஷன் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 3 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்னென்னா, ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 2 ஈக்குவேஷனை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. பார்த்தாலே தெரியுது எக்ஸு ஒய் லீனியராக இருக்குது, எக்ஸு ஒய் அந்த மாதிரி இருக்குது. x² y² இல்லை, லீனியராக இருக்குது. ஸோ அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும். இதில் இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்து என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதில் 2x = 5 + y வரும். ஸோ இதில் வந்து x = 5 + y டிவைடட் பை இங்கே இன்டூவில் இருக்கிறது கீழே வரும்போது டிவிஷனில் வருது. இப்போ இதை தூக்கி என்ன செய்ய போகிறோம், எக்ஸோட இது கண்டுபிடிச்சிட்டோமா, இதை தூக்கி இதில் என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ
எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? 5 + y டிவைடட் பை 2 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6ன்னு இருக்குதா? இனி என்ன செய்ய போகிறோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். 5 + y, இங்கே கீழே 2 இல்லை, அதனால் கீழே 2 வரணுன்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ப்ளஸ் 3y × 2 என்னது? 6y டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6. இனி இந்த 2 இங்கே போகும்போது 12ஆக மாறிடும். அப்போ மேலே இருக்கிறத என்ன செஞ்சிடலாம்? சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 5 + 6y + y என்னது? 7y + 5 ஈக்குவல் டு இந்த 6ம் 2ம் மல்டிப்ளை பண்ணும்போது 6 2s are 12ன்னு கிடைக்கிது. ஓகே, இதில் 7y ஈக்குவல் டு 12, இந்த +5 இங்கே வரும்போது என்ன வரும்? -5. 7y ஈக்குவல் டு 12 - 5 என்னது? 7. இதிலேருந்து y ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு அழகாக கிடச்சிருது. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக 1 போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு 5 + 1 டிவைடட் பை 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 6/2. ஸோ கட் பண்ணும்போது 3 2s are 6 வருது. எக்ஸ் ஈக்குவல் டு 3. இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யலாம்? ஈஸியாக சொல்யூஷன் 2 unknowns இருந்தால் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. இப்போது y = 1 x = 3 அப்படின்றது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே என்ன செய்யுது? நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த சொல்யூஷன் ஆஃப் 1 இஸ் ஆல்சோ எ சொல்யூஷன் ஆஃப் 2. இப்போது 1வது ஈக்குவேஷனுக்கும் 2வது ஈக்குவேஷனுக்கும் சேம் சொல்யூஷன் இதுதான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் சிம்பிளிஃபை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே கண்டுபிடிக்கலாம். கிராஃப் மெத்தடில் என்ன பண்ணலாம்? ஸோ கொடுத்துருக்கிற 2x - y 5 நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக 2-3 பாயிண்ட்டு கரெக்டாக 2க்கு இதில் எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணி ஒய்க்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணி ஒய்க்கு என்ன கிடைக்கிது? அதே மாதிரி எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணி ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்கிது? அதே மாதிரி எக்ஸுக்கு 4 அப்ளை பண்ணி ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கிது? நம்மளாம் கெஸ் பண்ணி போடுறோம். அப்போது இந்த பாயிண்ட் கிடைக்கல, x, y ஒரு பாயிண்ட்டு, இந்த 3, சம் ஒய் பாயிண்ட்டு, 4, சம் ஒரு பாயிண்ட்டெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இதில் பிளாட் பண்ணுறோம். ஒன்று பிளாட் பண்ணி இதை லைனை வரைகிறோம். அதே மாதிரி x + 3y = 6, அதுக்கும் அதே மாதிரி சம் நம்பர்ஸ் நம்ம கொடுத்து எக்ஸோட வேல்யூ ஃப்ரம் 0 to 6 கொடுத்து நம்ம ஒரு கிராஃப் வரைகிறோம். வரையும்போது அது ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்? கட் ஆகும். அந்த கட் பண்ணுற பாயிண்ட் தான் சொல்யூஷன். ஸோ இந்த 2 லைனும் கட் ஆகுது பார்த்திங்களா? இந்த பாயிண்ட்டு, ஏன்னா இந்த பாயிண்ட்டு இந்த லைன்லேயும் இருக்குது, இந்த லைன்லேயும் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த லைனில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட்டு 3, 1ன்ற பாயிண்ட்டு எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 1. ஸோ இந்த பாயிண்ட்டு 2 ஈக்குவேஷனையும் என்ன செய்யுது? நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த மாதிரி கூட என்ன செஞ்சுக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். 3, 1 இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 லைன்ஸ். இந்த 2 லைனோட இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான். அடுத்து கேஸ் 2. இப்போ வந்து மேலே உள்ளது என்ன பார்த்தோம்? கொடுத்துருக்கிற சொல்யூஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, யூனிக் சொல்யூஷனாக இருக்குது. இதுதான் கேஸ் 1, கன்சிஸ்டண்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். செகண்ட் கேஸில் என்ன பார்க்குறோன்னா, ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். 3x = என்ன வரும்? 5. 2y இங்கே வந்துடும். 5 - 2y. ஓகே, இந்த 3 இங்கே வரும்போது டிவைடட் பை 3 இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ கிடைக்கிது. இதை என்ன செய்யணும்?
செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள். எக்ஸுக்கு 6 × 5 மைனஸ் 2y டிவைடட் பை 3 ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்குது. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். 1 3 இது 2. இப்போ 2ஆல் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும்? 10 5 2s are 10 மைனஸ் 2 2s are 4y ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆயிஸ் என்ன ஆகிடுது? 10 ஈக்குவல் டு 10. அந்த மாதிரி நமக்கு சம்திங் ஒரு சொல்யூஷனே கிடைக்காம அப்படியே இதாகிடுது. ஸோ இதில் இருந்து this informs us that equation 2 is an elementary transformation of equation 1. அதாவது ஈக்குவேஷன் 1 நம்ம கொஞ்சம் சம் நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னது பார்த்தாலே தெரியுது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 3 2s are 6 2 2s are 4 5 2s are 10 எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஒரு நம்பரால் அப்படியே மல்டிப்ளை பண்ணி கிடைக்குது. அதே மாதிரி இல்லையா, செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. அப்படி கூட சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருந்தோன்னா நமக்கு யூனிக்காக x, y வேல்யூ என்ன செய்யாது? கிடைக்காது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த லைனும் ரெண்டுமே சேம் லைன் தான். 3x + 5 2y = 5னாலும் 6 + 4y = 10னாலும் இந்த ரெண்டு லைனுமே சேம் லைனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு லைனுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ரெண்டு லைன் இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன்னா அது கட் ஆகிற பாயிண்ட் தான் சொல்யூஷன்னு சொல்லலாம். இதே லைனு இதுவே ஒரு லைனு, அப்போ ரெண்டு லைனுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கிடைக்கும்? கரெக்டாக யூனிக் சொல்யூஷன் கிடைக்காது. அந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே சொல்யூஷன்னு வேணால் சொல்லிக்கலாம். அப்படி தானே? இந்த பாயிண்டில் இருக்க இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே என்னது தான்? சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? யூனிக் சொல்யூஷன் இதுக்கு கிடையாது. சொல்யூஷன் இருக்குது, பட் யூனிக் சொல்யூஷன் கிடையாது. அதை நம்ம இதிலேருந்து அதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்காக we are forced to assume the value of one unknown. ஸோ ஒரு அன்னோன் எக்ஸோ ஒய்யோ ஏதோ ஒன்று சம் டீன்னு எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ ஒய்யை வந்து டீன்னு எடுத்துட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? x = 5 - 2t/3. அப்போ டீயோட வேல்யூ நம்ம எது வேணால் போட எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது நான் வந்து எக்ஸுக்கு சம் வேல்யூ கிடைக்கும், ஒய்க்கு வந்து சம் 1 கொடுத்தோன்னா எக்ஸுக்கு சம் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது ஒய்க்கு 2 அப்படின்னு டீயோட வேல்யூ 2 போட்டோன்னா சம் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் நமக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம்? கிடச்சிக்கிட்டே இருக்கும். டீன்றது ரியல் நம்பராக இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் போடக்கூடாது. சம் ரியல் நம்பர், பாயிண்ட் நம்பராக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், டெசிமல் நம்பராக இருக்கலாம். ஸோ சம் ரியல் நம்பர், அவ்வளோதான். 2 ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 ரெப்ரசன்ட் 1 and 1 only one ஸ்ட்ரெயிட் லைன் தான் சொன்னாங்க. ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது? ஒரே ஸ்ட்ரெயிட் லைனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. கோஇன்சிடென்ட் லைன்ஸ், ஒன்று மேலே ஒன்று கோஇன்சைட் ஆகுது. ஒன்று மேலே ஒன்று அப்படியே கோஇன்சைட் ஆகுது. இன் அதர் வேர்ட்ஸ் த சிஸ்டம் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. சொல்யூஷன் இருந்தாலே கன்சிஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். எ சொல்யூஷன் ஆஃப் 1 இஸ் ஆல்சோ எ சொல்யூஷன் ஆஃப் 2. இப்போ 1ஓட சொல்யூஷன் எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே செகண்டோட சொல்யூஷன் தான். ஆனால் இங்கே என்ன விஷயம்? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஏன்னா டீக்கு நம்ம என்ன வேணால் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்னது? சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், யூனிக் சொல்யூஷன் பார்த்தோம். இங்கே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும்.
இப்போ நம்ம ஈக்குவேஷனை பார்க்கும்போதே கரெக்டாக ஓரளவு கண்டு கெஸ் பண்ணலாம். இதோட மல்டிப்ளாக இருக்கும், இல்லை இதோட டிவிஷன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை எழுதி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலே சேம் லைன் தான். ஸோ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும்னு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தேர்டு கேஸ் வந்து இங்கேயும் அதே மாதிரி தான். ஈக்குவேஷன் பார்த்தாலே தெரியும், இதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கானாங்க. ஆனால் இந்த ரைட் சைடு மட்டும் வேறு மாதிரி இருக்கும், ரைட் சைடு மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அது பேரலல் லைன்னு அர்த்தம். நமக்கு கரெக்டாக எக்ஸுக்கு சம் 1, ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 1, 2 அந்த மாதிரி வேல்யூ மாற்றி மாற்றி கொடுத்து நம்ம இந்த கிராஃபை வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி பேரலாக இருக்கும். அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா சேம் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இங்கே ரைட் சைடு மட்டும் என்ன செய்யுது, மாறுது. ரைட் சைடு மட்டும் அந்த மாதிரி மாறி இருந்ததுன்னா அது என்ன லைனாக இருக்கும், பேரலல் லைனாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வேறு வேறு லைன். எங்கேயாவது பேரலல் லைன் போய் ஜாயின் ஆகுமா, ஜாயின் ஆகவே செய்யாது. ஸோ இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அப்போ இந்த சிஸ்டம் வந்து இதுக்கு வந்து இந்த சிஸ்டமுக்கு சொல்யூஷனே கிடையாது, இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இன்கன்சிஸ்டன்ட், சொல்யூஷனே கிடையாது, அந்த மாதிரி சொல்லி முடிச்சுருவோம். ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். 6 + y இங்கே வரும்போது -y, 6 - y டிவைடட் பை இந்த 4xக்கு பக்கத்தில் இருக்க 4 கீழே வரும்போது கீழே 4 ஆகிடும். 6 - y/4 அப்படின்னு கிடைக்கிது. இதை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 8 இருக்கா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 8 எக்ஸுக்கு என்னது 6 - y டிவைடட் பை 4 + 2y ஈக்குவல் டு ரைட் சைடு வந்து 18 இருக்குது. ஸோ இது கட் பண்ணும்போது 2 வரும். ஸோ 2 × 6, 6 2s என்ன வரும், 12 - 2y, 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2y + 2y ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன 18 + 2y - 2y கேன்சல் ஆகி 12 = 18 வருது. எங்கேயாவது 12 18க்கு ஈக்குவலாக இருக்குமா, இருக்கவே செய்யாது. ஸோ சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இதிலேருந்து சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் வித் ஈக்குவேஷன் 1. இதுக்கு சொல்யூஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இன் அதர் வேர்ட்ஸ், the system is inconsistent, has no solution. We note that the two equations represent two parallel straight lines. இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, 2 parallel straight lines in 2-dimensional analytical geometry. அதாவது 2-dimensional 2Dயில். அப்போ இதில் இருந்து நான் கோஇன்சிடென்ட் parallel lines never meet in real points. இப்போது கோஇன்சிடென்ட்டே ஆகாத parallel line, parallel line எங்கேயுமே கோஇன்சைட் ஆகவே ஆகாது. ஸோ எந்த ஒரு ரியல் பாயிண்ட்லேயுமே கோஇன்சைட் ஆகாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரே ஒரு சிங்கிள் சொல்யூஷன் இருக்கும். கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷனாக என்ன செய்யும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் என்னது, 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட சொல்யூஷன் அதுக்கும் சொல்யூஷனாக இருக்கும். மொத்தத்தில் கொடுத்துருக்கிற நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற சொல்யூஷன் வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், பட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸாக இருக்கும். அடுத்த தேர்ட் கேஸ் என்னென்னா அதுக்கு சொல்யூஷனே என்னது கிடையாது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனே இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இனி இங்கே ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க, இது வேறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து interchanging any two equations of system of linear equation does not alter the solution of the system. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணால் சொல்யூஷனில் எந்த ஒரு மாற்றமும் என்ன செய்யாது, நடக்காது. என்ன பண்ணாலும் நமக்கு சேம் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
செகண்ட் வந்து ரீப்ளேசிங் an equation of a system of linear equation by non-zero constant multiple of itself does not alter the solution of system. இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கிறேன். R2வை நான் என்ன பண்ணுறேன், சம் ஒரு லாம்டான்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ R2வை லாம்டா R2வால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேசிங் அண்ட் ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணுறோம். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக அது ஒரு ஈக்குவேஷன் தானே. ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாம்டா ஷுட் நாட் பி ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோ இல்லாத சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். அதை வந்து மல்டிபிள் ஆஃப் இட் செல்ஃப், அந்த லாம்டாவில் அந்த ரோவை மல்டிப்ளை பண்ணி அதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போதும் என்ன வராது, எந்த சொல்யூஷனை அஃபெக்ட் பண்ணவே செய்யாது, எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. அதே மாதிரி ரீப்ளேசிங் அன் ஈக்குவேஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை அடிஷன் ஆஃப் இட் செல்ஃப், அதாவது இப்போ நம்ம ஞாபகம் இருக்கா R1 R2. இப்போ R2வில் என்ன பண்ணுறோம், R2 ப்ளஸ் சம் லாம்டா இன்ட்டு R1 அந்த மாதிரி நம்ம போட்டிருப்போம். இதெல்லாம் என்னது, எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். நம்ம இப்போ பார்க்குற இந்த 3 பாயிண்ட்டுமே எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கூட இது ஆக்சுவலாக இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இது ஈக்குவேஷனாக இருந்தால் கூட எந்த மாற்றமும் ஆகாது அப்படின்றாங்க. அதாவது அடிஷன் ஆஃப் இட் செல்ஃப், R2வில் R2வையே எது கூட ஆட் பண்ணுறோம், வித் எ நான் ஜீரோ மல்டிபிள் ஆஃப் எனி அதர் ஈக்குவேஷன். ஒரு நான் ஜீரோ நம்பரோட மல்டிபிள் ஆஃப் இன்னொரு ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ரோவில் உள்ள நம்பரை வச்சு ஈக்குவேஷன் இருக்கும்ல, அந்த ஈக்குவேஷனை லாம்டான்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணி R2 கூட ஆட் பண்ணும்போதும் அந்த சிஸ்டம் வந்து டஸ் நாட் ஆல்டர், சொல்யூஷன் எந்த சேஞ்சும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு டெஃபினிஷன், நம்ம கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் எ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஹேவிங் அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன், ஒரு சொல்யூஷனாவது, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு சொல்யூஷனாவது இருக்கலாம். ஒன்றுக்கு மேலே எத்தனை வேணால் இருக்கலாம், மொத்தத்தில் சொல்யூஷன் இருக்கணும். சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிற நிறைய லீனியர் ஈக்குவேஷனுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷனே இல்லை, நோ சொல்யூஷன் அப்படின்னா அது இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிமார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஆஃப் த சிஸ்டம், தென் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A of the system is a square matrix. அப்போது கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், நம்ம மேலே எக்ஸாம்பிளில் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம், m ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி எத்தனை அன்னோன்ஸ் பார்த்தோம், n அன்னோன்ஸ் பார்த்தோம். x1 x2 x3 ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் போய் m ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். அன்னோன் எத்தனை பார்த்தோம், x1 x2 போய் xn அன்னோன் பார்த்தோம். இப்போ இந்த எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது 4 ஈக்குவேஷன்ஸ் தான், 4 அன்னோன்ஸ் தான், 2 ஈக்குவேஷன் தான், 2 அன்னோன்ஸ் தான். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கிடச்சிரும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஃபர்தர் இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், இப்போ ஏ வந்து ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, தட் மீன்ஸ் வாட், ஏ வந்து ஏ நான் சிங்குலர்னால் அதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கும்போது தட் ஷுட் நாட் பி ஜீரோவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா, த சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கேன் பி ஃபவுண்ட் பை எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். அப்போது இது வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருக்கிற பட்சத்தில் நம்மளால் சொல்யூஷன் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். என்னென்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல், காஷியன் எலிமினேஷன் மெத்தட், 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதில் ஓகே,
ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா என்னென்னா திஸ் மெத்தட் கேன் பி அப்ளைடு ஒன்லி when the coefficient matrix is a square matrixாக இருக்கணும். இந்த A should be a square matrix. That means ஸோ 4 rows இருந்துச்சு அப்படின்னா காலமும் 4 columns தான் இருக்கணும். அதாவது 4 ஈக்குவேஷன் 1 2 3 4 ஈக்குவேஷன் கொடுத்தா கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோனும் x1 x2 x3 x4ன்ற 4 அன்னோன் தான் என்ன செய்யும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன? AX = B. ஏன்றது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலராக இருக்கணும். ஏ நான் சிங்குலர் அப்படின்றனால ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு வந்து என்னது இன்வர்ஸோட அந்த ப்ராப்பர்ட்டி என்னது? A இன்வர்ஸ் A இன்ட்டு A இன்வர்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும். இப்போது ஓகே, இந்த AX = B இருக்குல்ல, இதை என்ன பண்ணுறோன்னா ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே ஒரு A இன்வர்ஸ் வந்துடும், பிக்கு முன்னாடி ஒரு A இன்வர்ஸ் வந்துடும். A இன்வர்ஸ் AX = A இன்வர்ஸ் B அப்படின்னு கிடைக்கிது. இப்போது இந்த A இன்வர்ஸ் ஏயை ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த இப்படி போட்டு எழுதும்போது A இன்வர்ஸ் A என்ன வரும்? I தானே. ஸோ I என்று எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன தான் கிடைக்கும்? சேம் அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ I இன்ட்டு X என்னது தான்? X தான். X = A இன்வர்ஸ் B அப்படின்றது ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது X தானே கண்டுபிடிக்கணும். X தானே அன்னோன் மேட்ரிக்ஸ், அன்னோன் வேல்யூ இருக்கிற X Y Z எல்லாம் போட்டு அன்னோன் இருக்கிறது. ஸோ X = A இன்வர்ஸ் B அப்படின்ற மாதிரி இதை ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இது என்னது? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இன்வர்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம்? கொடுத்துருக்கிற கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸை கண்டுபிடிச்சி ஈஸியாக என்ன செய்ய முடியும்? நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.